கிராமத்தில் பச்சைக்கல் கிணறு என்று அழைக்கப்படும் ஒரு பழமையான படிக்கட்டு கிணறு இருந்தது. அந்த கிணற்றின் அடியில் பல தலைகளை கொண்ட ஒரு நாகராஜன் நாகதேவதை வசிப்பதாகவும் அவரே அந்த ஊரின் நிலத்தடி நீரை காப்பதாகவும் மக்கள் நம்பினர். முன்னொரு காலத்துல ஊரே வறட்சியில தவிச்சப்போ இந்த நாகதேவதை தான் ஊரை காப்பாத்துச்சு. அந்த நாகராஜ மனசு குளிர்ந்து தண்ணிய கொடுத்தாரு. ஊரில் கடும் வறட்சி ஏற்பட்ட போது ஒரு சிறுமி தனது தங்க வளையலை அந்த கிணற்றில் காணிக்கையாக போட்டு வேண்டினாள். ஐயா, இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள். அப்போது ஒரு பெரிய நாகம் தோன்றி தன் வாயிலிருந்து தெளிவான நீரை பீச்சி அடித்து கிணற்றை நிரப்பி ஊரை காப்பாற்றியது என்பது ஐதீகம். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஊருக்கு வந்த ஒரு பேராசை பிடித்த நிலப்பிரபு கிணற்றின் அடியில் நாக மாணிக்கம் மற்றும் புதையல் இருப்பதாக நம்பினான். கிணற்றை தூர்வாரும் சாக்கில் அவனது ஆட்கள் அங்கிருந்த பாம்பு கூட்டங்களை அழித்தனர். அன்று இரவு அமைதியாக இருந்த நாகதேவதை மகா கோபத்துல பழிவாங்க ஆவியா மாறிச்சு. இடத்தை அழிச்சோம், இனி தூக்கமே இருக்காது. மறுநாள் காலை நிலப்பிரபுவின் கார் மட்டும் அங்கே நிற்கிறது. அவரை காணவில்லை. கிராம மக்கள் பயத்துடன் கிணற்றை பார்த்து கடந்து போகிறார்கள். தப்பு செஞ்சது ஒருத்தனா இருக்கலாம், ஆனா அந்த தப்புக்காக ஒட்டுமொத்த ஊரையும் தண்டிக்கிறது நாகராஜனோட நோக்கம் இல்ல. தப்பு செஞ்சவனை தண்டிச்ச அவரு இப்ப நம்ம ஊரோட காவல் தெய்வமா மாறிட்டாரு. பெண்கள் கிணற்றின் படிக்கட்டில் பால் ஊற்றி மஞ்சள் மற்றும் குங்குமம் இடுகிறார்கள். கிணற்றுக்கு அருகில் ஒரு சிறிய நாகர் சிலைக்கு மாலை அணிவித்து தீபாராதனை காட்டுகிறார்கள். தீபாராதனை ஒளியில் கிணற்று நீர் இப்போது கருப்பாக இல்லாமல் ஸ்படிகம் போல தெளிவாக தெரிகிறது. அந்த தண்ணீருக்குள் ஒரு பெரிய தங்க நிற நாகம் மெதுவாக நீந்தி சென்று ஆழத்தில் மறைகிறது. இனி இந்த கிணறு நம்ம ஊரோட புண்ணிய தீர்த்தம். நாகராஜன் நமக்கு துணையா இங்கே இருப்பாரு. ஆனா ஒண்ணு, இயற்கையை விதிக்க நினைக்கிறவங்களுக்கு அவர் இன்னும் அதே உக்கிரமான நாகதேவதை தான்.